அடுத்த திருக்குறளை பார்க்கலாம். ஏரின் உலா ஒளவர் குயலெனும் வாணி வனங்கொன்றிக்கால். ஓலி, புலங்கள் பாருங்கள், பயிர்கள் வாடிவிடுகின்றன, தண்ணீரின் சுவடு கூட இல்லை. நான் பல பருவங்களை பார்த்துள்ளேன் பெல்லா, ஆனால் இந்த பருவம் எனக்கு கவலையாக இருக்கிறது. மழை இல்லாமல் விதைகள் முளைக்காது மற்றும் தாவரங்கள் வளராது. நான் விவசாயிடத்தின் பேச்சை கேட்டேன். மழை இல்லை என்றால் நமக்கோ அல்லது அவருக்கோ உணவில்லை. நான் பயப்படுகிறேன் ஒல்லி. தயவு செய்து கொஞ்சம் மழை. எனது பயிர்கள் உங்களுக்கு தேவை. உங்களை இல்லாமல் எங்களிடம் எதுவும் இல்லை. விவசாயி டெட் ஒல்லியை பாருங்கள். அவர் மழைக்காக பிரார்த்திக்கிறார். அவர் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்துவிட்டார். ஆனால் இப்போது அது சாத்தியமில்லை. மழை வானத்தின் பரிசு பெல்லா. மழை பூமியை வளர்க்க உதவுகிறது மற்றும் நமது உணவு வளர உதவுகிறது. இது இல்லாமல் நம்ம அனைவரும் சிக்கலில் சிக்குவோம். ஆனாலும் நம்மால் செய்ய இயன்றது நம்பி காத்திருக்கவே. நோக்குங்கள் அனைவரும், வானத்தை மேகங்கள் நிறைந்தது. அது இந்த மழையானா? இறுதியில் நமது வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதா? ஆம், வானதிரு நமது வேண்டுதல்களை ஏற்றது போல் தெரிகிறது. நன்றி நன்றி, மழை வந்துவிட்டது. எனது பயிர்கள் வாழும். பாரு, ஒல்லி மழை வாழ்வின் அடிப்படையானது. இது நம்பிக்கையையும் பொருள் கொடுக்கும். இதையில்லாமல் நாம் தொலைந்து போய்விடுவோம். ஆமாம் பெல்லா, மழையின் அற்புதம் நம்மை பரஸ்பரமானவர்களாக ஞாபகப்படுத்துகிறது. ஒவ்வொரு துளியும் அரியவையாக அழகாக பேண வேண்டும். விண்ணிலிருந்து வரும் மழை வெறும் தண்ணீர் அல்ல, அது ஜீவாதாரம். அது நிலத்தை, தாவரங்களை மற்றும் அதற்கு சார்ந்திருக்கும் உயிரினங்களை ஊட்டுகிறது. மழையின் முக்கியத்துவத்தை எப்போதும் ஞாபகம் வைத்து அதன் உயிர்ப்பிக்கும் பரிசுக்கு நன்றியுடன் இருக்கலாம். மழைனா நம்ம விவசாயி விவசாயமே பண்ண முடியாது. அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.